Hello friends, how are you all? We are once again, I'm happy to meet you all to by introducing these things again. Edmund Spencer's Prothalamion. Hope most of you have enjoyed and listened the first part of this Prothalamion. Now I'm here to recall all those things whatever we discussed in the previous video. Those haven't listened the previous video, just go and just the prescription is given there in the link, and just click that link and you can listen that video first, and then please follow this one. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே இந்த பிரத்தலாமியன் எட்மண்ட் ஸ்பென்சரோட இந்த போயம் ஃபர்ஸ்ட் 5 ஸ்டான்சஸ் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் 5 ஸ்டான்சஸோட பேரஃப்ரேஸ் மட்டும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த லாஸ்ட் டைம் அந்த வீடியோவில் இண்டிவிஜுவல் லைன்ஸை நான் டிஸ்பிளே பண்ணலை உங்களுக்கு. பட் திஸ் டைம் இன் திஸ் வீடியோ ஐம் கோயிங் டு just the first 5 minutes, initial 5 minutes, you can rewind it, all those things. That's it. It's not much complicated, and that will be easier for you to revise. நான் அதான் சொல்ல வரேன், உங்களுக்கு இந்த மறுபடியும் இந்த ஃபர்ஸ்ட் 5 ஸ்டான்சஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லைன்ஸை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் உங்களுக்கு ஒரு சின்ன ரீகால், and then we'll move on to the next part of this poem, the remaining 5 stanzas. That's it. பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாலே இந்த செஃபிரஸ்ன்றதை நான் சொல்லியிருப்பேன், the god of best wind. ஏற்கனவே நம்ம டீடைல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். and how the situation was there in that moment அப்படின்றதை நம்ம டீடைலா சொல்லியிருந்தோம். and there is a 1 mark one. and then the next stanza who gathered the flowers in கேட்கலாம், 1 mark, that possible 1 mark. the maidens, and who were the maidens, how they appeared பார்க்கும்போது இங்க பாருங்க, here how he has mentioned அப்படின்றத பார்த்தோம்னா a flock of nymphs அப்படின்றத ஸ்பென்சர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அங்க flock of nymphsன்றது they are not nothing but the people, அதாவது என்ன சொல்றோம்னா the maidens அப்படின்றத சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு நாங்க ஒரு வெட்டிங் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், அதுக்கு ஹெல்ப் பண்றவங்க, அசிஸ்ட் பண்றவங்க, வேற ஒன்றும் கிடையாது. அங்க அவங்க அங்க இருக்கிறாங்க அப்படின்றது அந்த செகண்ட் ஸ்டான்ஸர்ல சொல்லியிருக்காங்க. they are eagerly waiting for the wedding, and then they are about to gather flowers. அந்த அவங்களுடைய பாஸ்கெட்ல flowers கேதர் பண்றாங்க. அதுக்காக they were roaming around that place அப்படின்றத சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அங்க அந்த ஃபிளவர்ஸோட கண்டிஷன் பாத்தீங்கன்னா they gathered some the violet pallid blue, and then the little daisy that at evening closes. ஸோ அது என்ன சொல்றோம்னா அந்த டெய்சி ஃபிளவரை பத்தி ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காரு. அடுத்து the virgin lily and the primrose troop, the vermeil. அதாவது இந்த ஹைலைட்டட் ஒன்லாம் அங்க என்னென்ன ஃபிளவர்ஸ் பிளாசம் ஆயிருந்துச்சு அப்படின்றத பத்தி சொல்றாங்க. That's also a kind of 1 mark. and then to deck bridegrooms posies. ஸோ எதுக்காக அப்படின்ற போது அந்த டு டெக்கரேட் them all அப்படின்றத சொல்றாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க வரக்கூடிய அந்த டெக் எல்லாத்தையுமே அழகா இது பண்ற டெக்கரேட் பண்றதுக்கு, அதுக்கு தான் ஜஸ்ட் they collect them all அப்படின்றத சொல்றாங்க. and to invite them அப்படின்றது. and then the third stanza it says that அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோல இதை டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருப்போம். that stanza itself they introduce 2 swans அப்படின்றது. ஸோ அதில் பார்க்கும்போது கம்மிங் சாஃப்ட்லி ஸ்விமிங் டவுன் அலாங் த லீ, இது என்னது லீன்றது நம்ம லாஸ்ட் கிளாஸ் வச்சோட ட்ரிபியூனல் ஒன், அதாவது நம்ம தேம்ஸுக்கு வரக்கூடிய ஒன் ஆஃப் தி சப்ரிவர் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ ட்ரிபியூனல் அதை லீன்னு சொல்றாங்க. ஸோ இங்க பார்க்கும்போது அவர் எப்படி மென்ஷன் பண்றாரு, நம்ம மவுண்ட் ஒலிம்பஸ் நம்ம லாஸ்ட்ல சொல்லியிருந்தோம், நேம் ஃபார் தி பிந்தூஸ் அப்படின்றது தான். அதாவது அந்த பிந்தூஸ்ல இருக்கிற டாப்ல அவ்வளவு ஒயிட்டா இருக்கக்கூடிய ஸ்னோ they can't compete with this one, the swans color அப்படின்றத தான் சொல்ல வராங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. now Joe himself when he as swan, அதாவது ஜோ எப்படி போய் லெடாவை இம்ப்ரெஸ் பண்ணான்னா ஸ்வான் அப்படின்றது இங்க சொல்ல வராங்க. ஸோ இதுவும் 1 mark would be for love for லெடா. அவங்க அப்ப கூட இந்த ஸ்வான் அளவுக்கு வெயிட்டா கூட போக முடியல அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ far just ஸ்பென்சர் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதோடைய அந்த ஸ்வானோட பியூட்டியை வேற ஒண்ணுமே கிடையாது. எதெல்லாம் not so white as this, not nothing near so purely white they were, that even the gentle stream, அதாவது அங்க பாயக்கூடிய அந்த தேம்ஸ் கூட
இந்த இந்த ஸ்வானை பார்க்கும்போது வந்து அது ஃபவுலா இருக்கு அப்படின்ற இந்த சென்ஸ் அது டர்ட்டியா இருக்கு அப்படின்றத இங்க சொல்ல வராங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ வந்து இது 1 மார்க் எப்படி கேட்கலாம்னா வந்து which one looks foul, that's when we compare with the stream கேட்கும்போது the swans அதான் வந்து. ஸோ and then let me move on to the fourth stanza. ஸோ அங்க பார்க்கும்போது வந்து அங்க அதுக்கு அடுத்தது வந்து soon the nymphs which now heard the applause they filled ran all in haste. அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து immediately they ran all in haste. எதுக்காக அப்படின்னு கேட்கலாம், they wanted to see the silver brood. silver இந்த 1 மார்க் கேட்கலாம், what is a silver brood ன்னு கேட்டா வந்து just think about that, what is silver brood ன்னு கேட்டா வந்து the swan அப்படின்றது. சரியா, மறந்துடாதீங்க, இது ஒரு 1 மார்க். And they came floating on the crystal flood. அதாவது the rhyming word count just he has made it, but even that, so that one also 1 mark. And then on the crystal flood அப்படின்றது, whom when they saw they stood amazed still they wondering eyes to fill. இது ஏற்கனவே நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணது, எப்படி அவங்களுக்கு வந்து அதை பார்க்கும்போது எப்படி how they feel அப்படின்றது எல்லாத்தையுமே தெளிவா சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இங்க வந்து அடுத்த fall so lovely that they sure did deem them heavenly born. அதாவது வந்து அது எப்படி இருக்கும்னா வந்து கண்டிப்பா வந்து worldly things கிடையாது, heavenly born அப்படின்றது, which though the sky draw Venus silver team, அதாவது வந்து Venus உடைய silver teamல that have been made அப்படின்ற சொல்ல வராங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து for sure they did not seem to be begot of any earthly seed. Which one, இது 1 மார்க் கேட்கலாம், which one was seem to be begot of any earthly seed அப்படின்னு Prothalamion அப்படின்னு கேட்டோம்னா வந்து நம்ம that கண்டிப்பா ஆப்ஷன்ஸ் வந்து கன்ஃபியூஸ்ட் பண்ணுவாங்க, just you can go directly with the swan அப்படின்றத. But rather angels or the angels did yet they bred a soma seed அப்படின்றது வந்து the sun seed some of the kind that அதாவது வந்து Greek term just he has used it, வேற ஒண்ணுமே கிடையாது. They say the romantic one, that is a thing. In sweetest season when each flower and weed the earth did fresh array அப்படின்றது. So again வந்து Spencer வந்து the beauty of all those things அப்படின்றத சொல்றாரு. ஸோ அகைன் அந்த சீக்வன்ஸை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 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 ட்ரீம் லுக்கிங் திங் அப்படின்றத பார்க்கும்போது அழகா ஒரு ஃப்ளோவில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஸ்வான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த maidens and then swan and then maiden watch the swans and then then fourth they all out of their baskets drew great store of flowers. எல்லாமே அவங்க வந்து கேதர் பண்ண flowers வந்து the corner of the field that too sensed it fragrant odor. என்ன சொல்றாங்கன்னா வந்து goodly birds they threw, அதாவது அந்த பேர்ட்ஸை பார்த்தோன்னே வந்து for they enjoy just they threw the flowers and அதாவது வந்து indirectly அந்த flowers why they had collected the flowers ன்னு பார்க்கும்போது வந்து here Spencer say that those goodly birds they threw, அதாவது வந்து அந்த பேர்ட்ஸ் மேல வந்து அதை இன்வைட் பண்றதுக்கான just they thrown that like old penis they did seem went down along the pleasant tempest road. அதாவது வந்து இது பார்க்கிறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா வந்து அந்த ஓல்டு பீனஸ் வாட்டர்ஸ்ல வந்து அது வந்து அந்த டெம்பேன்ற ஒரு பிளேஸ், அதுக்கு அந்த ஷோருக்கு வரும்போது வந்து அவ்வளவு பிளசண்டா அதை பார்க்கறதுக்கே வந்து அந்த ஃபில்டு வித் ஃபிளார்ஸா இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி இருக்கு அப்படின்றது. ஸ்கேட்டர்ட் வித் ஃபிளார்ஸ் த்ரூ தெசலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், that is a river god and then that is mentioned over there the old penis one. The Thessaly, the stream that they appear through the lilies plantois store like the bride's chamber. இதெல்லாமே வந்து வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல இருக்கக்கூடிய 1 மார்க் just what we have to look at அந்த ஃபிளார்ஸ் வந்து அவங்க வந்து அந்த பேர்ட்ஸ் இன்வைட் பண்றது த்ரோ பண்ணது வந்து how it appears வந்து ஓல்டு பீனஸ் வந்து டெம்பரேச்சர் ஸ்டோருக்கு வரும்போது ஷோருக்கு வரும்போது வந்து how it looks that would be similar அப்படின்றத தான் சொல்ல வராங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த தெசலேன்றது வந்து one of the river gods that is mentioned over here அப்படின்றது. So and then they two of those nymphs meanwhile 2 garlands bound of precious fur which in that made they found the witch presenting in all in trim array their snowy foreheads they wither they crown while one did sing this lay prepared against that day. So again மறுபடியும் அவங்க வந்து அந்த டே காண்டி they are waiting for that. So these are the things just we last class we ended up with, and then now I move on to the next 5 stanzas and the 6th stanza. It starts with a beautiful thing. அதாவது வந்து நம்ம இப்ப சொல்லியாச்சு அந்த பிரைட் வந்து அந்த மெய்டன்ஸ் வந்து they are waiting for that the moment and then they are waiting for the special moment. Even this stanza the poet he hasn't exposed all those things directly and he kept on moving with the swans and the comparative things. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த gentle birds வந்து the words fair ornament and heaven's glory. இங்க பாருங்க இதுல வந்து and let fair Venus that is queen of love, அதாவது வந்து இந்த இடத்துல வந்து அவங்க வந்து இன்டைரக்ட்லா வந்து they are praising, அதாவது வந்து யாருன்னா வந்து அந்த மெய்டன்ஸ் வந்து they are praising அந்த இத சொல்றாங்க, they are praising the swans and their beauty. So இங்க பாருங்க நம்ம let's move on to
அந்த paraphrase section. So இங்க பாருங்க, what is exactly given, these are the thing. அங்க Venus பார்த்தோம்ல, அதுதான் இங்க நம்ம just we have pointed out. May you have all joy and fulfillment of love in company of your lovers. May the goddess Venus, the patroness love. Who is the patroness of love here? The Venus and the sun Cupid. Cupid நம்ம தெரியும், the love god. Okay, Cupid smile on you, who smiles it's believed have the witch to dispel all the elements to discover. அதாவது வந்து இதுல ஒவ்வொன்றும் என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா, we not to go for entire thing, that it's a kind of blessing. So அவர் என்ன சொல்றார் ஸ்பென்சர் வந்து, let them be blessed with that. அதாவது வந்து consider that two swans are compared with someone else, let's see that later. ஆனா வந்து இங்க வந்து அந்த two swans வந்து இது நிறைய just he kept on blessing them all. May you be blessed with unbounded peace, may your hearts remain steadfast in love, may your table remain laden with the choicest dishes. அவரை பாருங்க, உங்களுடைய அந்த சாப்பாட்டு இடம்லாம் வந்து உங்களுக்கு விருப்பமானது எல்லாமே கிடைக்கணும், நீங்க உங்களுக்கு வந்து வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டம் வரக்கூடாது, எந்த விதமான சௌகரியம் இல்லாம வந்து நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் இங்க பாயிண்ட் அவுட் பண்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. Love that you may beget an issue that may confound your foes and give unbounded joy to you. அதாவது வந்து உங்களுக்கு எதிரிகள் யாரும் இருக்கக்கூடாது, and you must be confounded with lots of happiness அப்படின்றத தான் சொல்ல வராங்க. It's a great moment. அதாவது வந்து first, you gentle birds, you are the beautiful ornaments of the world and the glories of heaven. You are probably swimming towards the blissful bowers of your lovers at this proportion hour. அதாவது வந்து இங்க நம்மளுக்கு தெரியும் என்ன, அவர் வந்து ஸ்பென்சர் வந்து directly he is telling that to meet their lovers and such kind of thing. What is that? So இங்க இடத்துல ஒரு பாயிண்ட் நம்ம கொடுக்கறாரு, two swans and then they are flowing on the river Thames, and he has already explain all the beauties of it. எல்லாத்தையுமே அழகா சொல்லியாச்சு, அந்த ஸ்வானை பத்தி சொல்லியாச்சு, அது எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லியாச்சு, அது ஃப்ளோ ஆகிட்டே வருதுன்றதையும் சொல்லியாச்சு, எல்லாமே that's very much clear. ஆனா இங்க கொடுத்துருக்க blessings எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸை பத்தி இருக்கேன் சார் அப்ப நீங்க கேட்கலாம். எஸ் அஃப்கோர்ஸ் சார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இட்ஸ் a similar thing. அதாவது வந்து யாரோ ஒரு ரெண்டு நபர், அது வந்து பிரைடா இருக்கலாம், பிரைட் குரூமா யாருன்றது, ஏன்னா வெட்டிங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஸ்வானை வந்து இங்க வந்து அழகா வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிளெஸிங்ஸ் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை போய் நீங்க போய் பார்க்க போறீங்க அப்படின்றது மாதிரி அதை வந்து அந்த சிச்சுவேஷனை சொல்ல வராரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது இதுல வந்து. ஸோ அண்ட் மேக் யுவர் ஜாய்ஸ் ரிடவுன். அதாவது இந்த ஸ்டான்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்பென்சர் வந்து அவங்களுடைய லைஃப் வந்து பிளெஸ்ட் லைஃபா இருக்கட்டும் அப்படின்றத சொல்ல வராங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது வந்து let me move on to the next stanza. So ended she and all the rest around to her redoubled that or under song. So அதாவது it said their bridal day should not be long. இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் பாருங்க, until echo from neighbor ground the accents is resound. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா வந்து sang the sweet maidens அவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க, and all the rest joined her in the chorus that their bridal day may not be far away. So இந்த இடத்துல வந்து அந்த brides வந்து they have started, அதாவது வந்து redoubled under song. யாருன்னா வந்து அந்த bride நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், அந்த maidens வந்தவங்க வந்து their chorus was echoed by the neighboring countryside. So அதாவது இது அவ்வளவு கவலை வந்து அந்த பியூட்டியா நடக்குது அந்த வெட்டிங் வந்து சும்மா இட்ஸ் நாட் a something அதாவது வந்து which was echoed near neighboring ground ன்னு கேட்டா வந்து இது ஒரு 1 மார்க். அந்த அங்க இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் வந்து அந்த கெய்லிங், அதாவது அந்த எக்கோயிங் சாங், அந்த சாங் வந்து அவங்கள பத்தி அந்த பிரைசிங் சாங் வந்து அந்த அளவுக்கு எக்கோ ஆகுதான் நெய்பரிங் கிரவுண்ட் வரைக்கும். So thus clearly the birds passed along the downward direction of the river Lee. So இது வந்து என்னன்னா வந்து அந்த river Lee-ல வந்து just they are passing through the downward direction அப்படின்றத அங்க சொல்றாங்க. Thus cheerfully the birds passed along the downward direction of the river Lee, which also resounded back in the low murmurs of joy and cheer. அதாவது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த ரிவர் லீல வந்து ட்ரிபியூனல் சொல்லியாச்சு, அந்த ரிவர் லீல வந்து இந்த ஸ்வான்ஸ் வந்து they are passing through the direction through it had no tongue. So அதாவது வந்து அந்த சலசலப்பு சத்தமே வந்து அதோடைய சந்தோஷத்தை குறிக்கணும். What sort of comparison? Just we should enjoy the moment from the words of the poet. அதாவது வந்து poet என்ன சொல்ல வரான்னா, அந்த ரிவர் லீ வழியா வந்து அந்த ஸ்வான்ஸ் வரும்போது அந்த ஓடைகள்ல வரக்கூடிய அந்த சத்தம் வந்து அதோடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த ஆகா நம்ம மேல வந்து ஒரு பியூட்டிஃபுல் பேர்ட்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகி போகுது அப்படின்றது. So what sort of comparison? Beautiful one.
all the foul things, அதாவது வந்து அது மேல மிதந்து வரக்கூடிய foul things கூட வந்து அது எப்படி போயிருதுன்னா வந்து ஐயோ நம்ம இதை போய் எக்காரணத்தை கொண்டு நம்ம அழுக்காக்கிட கூடாது. அதுதாங்க அடுத்து ஸ்பென்சர் சொல்றாரு, all the foul that floated on the surface of the river passed by the side of these birds without tainting them. எப்படி போகுதுன்னா ஐயோ இது அழுக்காக்கிட கூடாது. ஸோ இது 1 மார்க்ல எப்படி கேட்பாங்கன்னா, that is a possible question. Which one? Why the fowls were moving on the lee didn't touch the swans அப்படின்னு கேட்கும்போது வந்து they didn't want to make them dirt அப்படின்றது. ஸோ 1 மார்க் இப்படி கேட்கலாம், பாசிபிள் கொஸ்டின். ஸோ இதை எப்படி how they are compared அப்படின்றது கேட்கும்போது முக்கியமான ஒன்று, அதாவது வந்து இங்க வந்து இந்த எக்ஸாக்ட் லைன்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, and all the fowl which is in his flood that did dwell can flock about these swine that did excel. எப்படி இருந்துச்சுன்னா the rest so far as சிந்தியான்றது வந்து நம்மளுக்கு வந்து மூன் காட சொல்றது, மூன் does shed the lesser stars. அதாவது வந்து நம்ம அந்த ஸ்டார்ஸ் வந்து that's shining, ஓகே. ஆனா வந்து அந்த ஸ்டார்ஸ்க்கு மத்தியில வந்து சிந்தியா மட்டும் எக்ஸீடா வந்து நம்மளுக்கு ஷைனிங்கா கொடுக்குது அப்படின்றது. அதாவது இந்த மூன் வந்து that shines a lot than the stars அப்படின்றது மாதிரி அந்த ஃப்ளோட்டிங்ஸ் எல்லாமே வந்து சைட்ல மூவ் ஆகி போறது வந்து இதை மட்டும் தனியா பிரதிபலிக்கலாம். அதாவது வந்து நமக்கு வந்து காமனா இருந்துச்சுன்னா கூட தெரிஞ்சிருக்காது, அந்த ஃப்ளோட் வந்து இதை ஹைலைட் பண்ணி விட்டுருச்சு அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த ஃப்ளோட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்ஸ் ஆகும், அந்த ஸ்வானை வந்து சிந்தியாவாகும், அதாவது வந்து மூணாவும் கம்பேர் பண்றாங்க. பியூட்டிஃபுல் கம்பேரிசன். So இது 1 mark, possible 1 mark, okay. So they are entranced well, did on those to attend and their best service. So அதாவது வந்து against a wedding day which was not long. Service landன்றது நமக்கு இங்க பாருங்க எங்க போறாங்க, just about to enter into the wedding place அப்படின்றத சொல்ல வராங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. So at last they move on to the past and the god array, turning the best services towards their bridal day. So அதாவது வந்து கடவுள் விருப்பப்படி வந்து something is going to happen, so they are moving towards that அப்படின்றத சொல்ல வராங்க. That's beautiful. So let me move on to the next stanza. இங்க பாருங்க, next stanza வந்து இந்த இடத்துல வந்து முக்கியமான 1 mark repeated question, previous yearsல வந்து PGTRB ல கேட்ட question, வேற ஒண்ணுமே கிடையாது. Which was the most kindly nurse for Spencer னு கேட்டா கண்ணை மூடிட்டு டிக்கெட்டிங்க லண்டன். The place London that is considered as my most kindly nurse said it by Spencer. Okay, மறந்துடாதீங்க. So எதுக்காக நர்ஸ் சொல்றாரு, எதுக்காக why he is compared London with nurse அப்படின்றத பார்க்கும்போது வந்து இங்க தெளிவா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கீங்க. அடுத்த லைன் he gives it that to me gave his life's first native source. So he has given the first native source. Which has given the first native source? Get up. London has given the life's first native source. அதாவது இந்த இடத்துல நமக்கு சொல்றாரு, though from another place I take my name. Here he says that, the 1 mark பாருங்க, இது turn to London, the happy London, that's my loving nurse that gave me life's first spark. I've taken my name from another place. Another place நம்ம சொன்னோம்ல, அது என்னன்னா நார்தம்ப்டன்ஷயர். அங்கதான் வந்து அவருடைய ஃபேமிலி இருந்துச்சு, அந்த ஃபேமிலி ஆஃப் ஹை ரெப்யூட் ஸ்பென்சர்ஸ் ஆஃப் அல்தாப், அதாவது வந்து ஃபேமிலி நேம். இது வந்து எட்மண்ட்ன்றது அவருடைய பேர், எட்மண்ட் ஸ்பென்சர்ஸ் ஆஃப் அல்தாப் அப்படின்றது வந்து அங்க வாழ்ந்த அந்த குடும்பம். ஆனா now just tell you that the ancients of that family came and dwelt in the towers of made of bricks which seemed to be riding on the back of the river Thames. So எங்க வந்து மூவ் ஆகி அங்க இருந்து அந்த அங்க இருக்கக்கூடிய நேம் கூட வந்து just to be shifted because of the London that as to that London had taken care of me nicely like nurse அப்படின்றது தான் தெளிவா சொல்றாரு, வேற ஒண்ணுமே கிடையாது. So இங்க பாருங்க, நம்ம let me move on to the line and then அடுத்து சொல்றாரு, when they came, whereas those bricky towers which the Thames blood aged back to run. So அவங்க வந்து ஒரு இடத்துல குடி இருக்கிறாங்க, அதான் வந்து நமக்கு bricky towers னு சொல்றாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. where they had lived அப்படின்றது அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து குடியேறதுக்கு முன்னாடி யார் அங்க தங்கியிருக்காங்கன்னா டெம்ப்ளர் நைட்ஸ் நம்மளுக்கு தெரியும், நைட் டெம்ப்ளார்ஸ் படிச்சிருப்போம். அந்த போர் புரிபவர்கள், அதாவது வந்து நம்ம அந்த கிறிஸ்டியானிட்டியில வந்து நம்மளுக்கு ஹோலி குருசைலாம் சொல்லுவாங்க, அதுல போர் புரியறவங்களுக்கு வந்து டெம்ப்ளர் நைட்ஸ் சொல்லுவாங்க. until they decayed through their pride. எதனால அவங்க டிகே ஆனாங்க அப்படின்றத இங்க சொல்றாரு பாருங்க ஸ்பென்சர். pride they decayed through their pride.
ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. Next by their side there stands now another majestic mansion, the outer temple. So என்ன ஆகுது, after that the அவங்க வந்து Templar Knights in their places now the lawyers of Templars have their seats. So இவங்களுக்கு அப்புறம் இப்ப யார் இங்க இருக்கா, அந்த இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தா இங்க அவர் கொடுத்திருக்காரு, ஆன்சர் கொடுத்திருக்காரு, Templar Knights to bide till they decayed. யார் இருக்கா, where now the studious lawyers, அந்த அவர் தங்கி இருந்த இடத்துல வந்து யாரு குடியிருக்காங்கன்னா studious lawyers have their bowers. இப்ப கேக்குறது 1 mark possible 1 mark. Who is staying there in the place where Spencer stayed there in London கேக்கும்போது வந்து studious lawyers. So who used to stay there னு கேட்டா அந்த 1 markல கவனிங்க Templar Knights அப்படின்றது. So that is the difference. So நம்ம கொஞ்சம் கவனமா கவனிக்கணும் இந்த 1 markல வந்து. Next, where unto that stands a stately place of thy kind gifts and goodly grace. So இங்க என்னன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து இங்க பாருங்க, Templar Knights by they said there stands now another majestic mansion, the outer temple, where so often I received favors. எங்க இருந்து அவருக்கு வந்து அந்த gifts and favors கிடைச்சுச்சுன்னா வந்து from that renowned lord Earl of Leicester who used to live there. So அவர் இருந்த மேன்ஷனுக்கு பக்கத்துல வந்து இன்னொரு மேன்ஷன் இருக்கு, மெஜஸ்டிக் மேன்ஷன், the outer temple. So that is called outer temple. அங்க வந்து என்ன பண்ணிருக்காரு, அவருக்கு வந்து gifts and favors கொடுத்திருக்காங்க because of from the renowned lord Earl of Leicester. இது 1 markல கேட்பாங்க, who gave him the favors and gifts. That is just he has mentioned the great lord, he is none other than the Earl of Leicester. Look at here, Earl of Leicester. Okay, fine. So and then which therein want to dwell, whose want to well now feels my friendless case. So இப்ப என்ன ஃபீல் பண்றாருன்னா, எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை லூஸ் பண்ணது மாதிரி இருக்கு. So now I feel empty only because of that person is no more here அப்படின்றத சொல்றாங்க. So he enjoyed a lot there in the London because he was taken care of many people and one among them was the Earl of Leicester. So let me move on to the next session and the important portion of this poem. அத நான் சொல்ல வரேன், முக்கியமான பகுதி இந்த போயத்துல வந்து almost we are in the end part, the penultimate stanza, there is nothing but. So now there resides another great lord, the Earl of Essex. So now the Earl of Essex is about to, the previous stanza he talks about the Leicester who offered them favors and gifts and all those things, and then here comes the Earl of Essex. Just don't forget that Earl of Essex, what he does அப்படின்றத இங்க பார்க்க போறோம். நம்மளுக்கு வந்து அந்த Earl of Essex ஓட ரோல் எப்படி இருந்துச்சு ஸ்பென்சரோடைய லைஃப்ல வந்து அப்படின்றதாங்க. So before itself, let me move on to the stanza. Yet there now does a large and noble peer, so he calls a noble peer great London's glory. So இது கேட்கல, a noble peer இந்த London's gloryல வந்து யாருன்னு பார்க்கோம்னா the Earl of Essex. எதுக்காக இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்றாரு அப்படின்றத இந்த பியூட்டி ஆஃப் திஸ் போயம். ஏன்னா ஒரு விஷயம் நடக்க போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அகைன்ஸ்ட் த பிரைடல் டேன்னு சொல்லியாச்சு. அங்க வந்து அந்த ஸ்வானை வந்து ஹி கம்பேர்ஸ் ஹிஸ் டூ பிரைட்ஸ் கூட நம்ம டைரக்டா சொல்லியாச்சு. அது வந்து ஏதோ வந்து இட்ஸ் அபவுட் டு ஹேப்பன் நம்ம சொல்லிட்டோம். ஆரம்பத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணாம வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் இன்ட்ரடியூசஸ். அதுல வந்து முக்கிய பாட்டு வந்து the Earl of Essex பாருங்க. And the world's wide wonder whose dreadful name laid through all Spain and Tanta. இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு we need to pay the attention. Glorious star after bathing the gold locks, no, sorry in this one. So the glory of England and the miracle of the world whose awe-inspiring name shook all Spain. அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து ஸ்பானிஷ் ஆர்மேடா, அதாவது வந்து என்னத்த அப்படின்னு பார்த்தோம்னா வந்து he was a great warrior, he was a great soldier, he did all sorts of things for the country, and even today the glory of England stands with the name of the Earl of Essex. அத மறந்துடாதீங்க. So in the Spanish armada made the pillars of Hercules. Pillars of Hercules என்றது Hercules நமக்கு நல்லாவே தெரியும். He is an omnipotent, which means he is a Greek god who made everything. That was a belief of Greeks. The rocks of Calb and Abela. So the two rocks இங்க வந்து நமக்கு இது ஒரு 1 mark. The rocks of Abela
இங்க பாருங்க லைன்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. Hercules 2 pillars. So என்னென்ன ஸ்பெஷாலிட்டி? ஃபர்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி comfort over phenomena and second one is Hercules 2 pillars. So the 2 pillars what we have mentioned here, the 2 pillars are nothing but calp and Abila. 1 mark, the possible 1 mark question. So think about that. Here starts a proper thing of the proper introduction about Earl of Essex. So Lord Essex is the very branch of honor, the flower of chivalry that filled the whole of England with the renown and fame of great victory. So the Essex ஓட ஸ்பெஷாலிட்டி எல்லாத்தையும் இந்த ஸ்டான்ஸ்ல கொண்டு வந்துட்டார். கிரேட் விக்டரிஸ், அதாவது அந்த நாட்டோட பெரிய பெரிய வெற்றிகளுக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த லார்ட் எசெக்ஸ் அவருடைய ஹானர், the flower of chivalry, concord, அதாவது வந்து moments, the winning moments and everything. So அதுல சொல்ல வர பாருங்க, may your country be free from all the fears of foreign invasions. யார் காரணம், அதாவது வந்து எதுக்கு எப்படி எதுக்கான ஃபாரின் இன்வேஷன்ஸ் வந்து ஃபியர் இல்லைன்னா only because of Earl of Essex. So அதான் இங்க சொல்ல வர பாருங்க, இங்க with the triumphs, fame, joy, have the and endless happiness of your own name, the promise the same that through your prowess in the victorious arms, இங்க பாருங்க, the country may be freed from foreign arms and great Elizabeth. Elizabeth is nothing but Elizabeth. Glorious name may ring. அதான் சொல்றாங்க, Queen Elizabeth ring throughout the world. அதாவது வந்து throughout the world எல்லாமே வந்து just you have conquered everything. You had the country was very safe under you. So they didn't, the people they didn't feel fear and they felt very safe under you. So these are things only because of you. அப்படின்றதுங்க the speciality. Earl of Essex பத்தி just he proclaimed everything. Poets may keep singing for ages to come, beginning with the bride day which is not far off. So உன்னுடைய என்ன சொல்றானா, through all the world filled with your wide alarms which some brave muse may sing. So some brave muse, not simple muse, the brave muse he emphasizes. Sing about whom கேட்டா 1 mark கேட்பாங்க, 1 markல கேட்டா வந்து கண்ண மூடிட்டு ஆன்சர் பண்ணுங்க. Earl of Essex was hailed by the songs of the various muse that a brave muse may sing. So that's what the thing. And then let me move on to the last one, the final stanza, 10th stanza. So here I tell you that the mighty Lord. So என்ன சொல்றாங்க இங்க வந்து, so இதுல என்ன அதாவது that last I conclude with all those things, the important 1 marks. So இது வந்து ஒரு நம்ம சினிமா பார்க்கறோம், ஒரு சினிமால வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன், ஒரு ஈவென்ட்டோட இன்ட்ரோடக்ஷன், அந்த ஈவெண்ட்டை பத்தி, ஏன்னா அங்க ஒரு வெட்டிங் ஹேப்பன் அப்படின்றது நம்மளுக்கு வந்து இந்த பிரத்தலாமியனை வந்து எதுக்காக ஸ்பென்சர் எழுதினாருன்றதுக்கான கோர் விஷயமே வந்து அந்த ஒரு ஸ்டான்ஸால, அந்த ப்ரீவியஸ் ஸ்டான்ஸால எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணிடுறாரு, வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த அதாவது சாதாரணமா அந்த ஸ்வானை பத்தி எழுதிட்டு போயிருக்கலாம், அங்க இருக்கக்கூடிய அந்த just even he considered that அந்த மெடோவை பத்தி எழுதிருக்கலாம், even if he considers that அந்த மெயின்டெனன்ஸை பத்தி எழுதிருக்கலாம். ஆனா அபார்ட் ஃப்ரம் எவ்ரிதிங் அங்க வந்து ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் நம்மளுக்கு என்ன சொல்ல வரான்னா வந்து ஸ்வீட் டேம்ஸ் டூ கீப் ஃப்ளோயிங் ஜென்டில் அண்ட் ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை சாங்னு சொல்லும் போது வந்து ஏதோ ஒரு பெஸ்ட் மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிறதுக்கான தெரியுது. அதுலயுமே வந்து அது பிரைடல் டேன்றதை இன்டைரக்டா எம்பசைஸ் பண்ணிட்டாரு. பிரைடல் டேனா வந்து யாரோ ஒருத்தவங்க வெட்டிக்காண்டி எதுக்காக வந்து ஸ்பென்சர் வந்து இவ்வளவு மெனக்கிடுறான்னு பார்த்தோம்னா தான் இங்க அங்க பாயிண்ட் அவுட் பண்றாரு Earl of Essex அங்க வந்து. So the mighty lord, the Earl of Essex Essex ஓட வீட்ல வந்து ஒரு வெட்டிங் நடக்க போகுது அப்படின்றத இன்டைரக்டா எம்பசைஸ் பண்ணதான் இதுக்கான எவ்ரிதிங் அப்படின்றது. It's coming out from those high towers and the glorious evening star after bathing his golden locks. அதாவது வந்து எவ்வளவு ஸ்பெஷாலிட்டி பாருங்க, அதாவது வந்து ஒரு மிகச்சிறந்த பேக்ரவுண்ட், அதாவது வந்து ஒரு உயர்வான குடும்பத்தில இருந்து, உயர்வான சூழ்நிலையில இருந்து, சமுதாயத்துல வந்து எல்லாராலுமே பாராட்டத்தக்க வியக்கத்தக்க சூழல்ல இருந்து அப்படின்றதோட மட்டும் இல்லாம வந்து இந்த கோல்டன் லாக்ஸ் இந்த ஹெவன்லி ரிவர் அப்படின்ற போது வந்து கோல்டன் லாக்ஸ் நம்மளுக்கு தெரியும், ஒரு நீண்ட முடி, அதாவது வந்து அது என்ன சொல்றாங்கன்னா வந்து ஹெவன்லி ரிவர், அதாவது வந்து அவங்க அவ்வளவு பியூரிஃபையா இருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க. அதாவது வந்து அவங்க வந்து அவ்வளவு சிறப்பான ஒரு சூழ்நிலை, எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு விஷயம் கிடையாது. எமர்ஜஸ் இன் த ஹாரிசன், அதாவது வந்து அடிவானத்திலிருந்து உருவான அந்த ஒரு ரிவர்ல இருந்து அவங்க வந்து அவருடைய அந்த பொன்னான அந்த கூந்தலை வந்து செஞ்சுட்டு வந்து இருக்காங்க அப்படின்றது அவ்வளவு ஒரு அருமையான ஒரு சிச்சுவேஷனை கொடுக்குறாங்க. இதுல வந்து இன்எஸ் கம்பெனி தேர் அப்பியர் above all two great knights. அதாவது இதுல வந்து எதை எம்பசைஸ் பண்றாரு பாருங்க, அந்த லைன்ஸ் போயிருவோம் நம்ம அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். இங்க பாருங்க, high towers the river descent to the river opening viewing and great train ensuing. Above the rest were goodly to be seen two gentle knights of lovely face
and feature beseeming well the bower of any queen. ஸோ அதாவது வந்து அந்த ஒரு ஜென்டில் நைட்ஸ் நம்மளுக்கு தெரியும். அதாவது வந்து நம்மளுக்கு அந்த போர் வீரர்கள் அப்படின்ற சொல்றது பாதுகாவலர்கள், போர் வீரர்கள் with gifts of wit and ornaments of nature fit so goodly stature. இங்க பாருங்க the twins of Jove, அதாவது வந்து that like the twins of Jove. ஜோன்றது நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஜூபிட்டர். ஓகே, அந்த ஜோ அண்ட் லெடா ஏற்கனவே நம்ம டீடைலா பார்த்தாச்சு. அவங்களுடைய குழந்தைகள் ட்வின்ஸ் யாருன்னா வந்து கேஸ்டர் அண்ட் போலெக்ஸ். கேஸ்டர் அண்ட் போலெக்ஸ் அவங்கள மாதிரி இருக்கிறாங்களா இந்த ரெண்டு அந்த பிரைட் க்ரூம்ஸ். அவங்கள தான் ஜென்டில் நைட்ஸ் சொல்றாங்க, பிரைட் க்ரூம்ஸ். அவங்க யாருன்னு பார்த்தோம்னா வந்து நமக்கு பாருங்க, அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு டைரக்டா இங்க நேமோட சொல்லல. இங்க பாருங்க, ஹென்ரி கில்ஃபர்ட் அண்ட் வில்லியம் பீட்டர். அவங்க தான் வந்து ஹென்ரி கில்ஃபர்ட், வில்லியம் பீட்டர், தி பிரைட் க்ரூம்ஸ். அவங்க டூ கிரேட் நைட்ஸ். இது 1 மார்க்ல கேட்கலாம். வெறுமனே பிரைட் க்ரூம்ஸ் இது வரைக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. பட் these two are all two great knights. and அவங்க யாருன்னு கேட்டா they are compared with twin sons of Jupiter and Leda. and அந்த அவங்களுடைய நேமே கேஸ்டர் அண்ட் போலெக்ஸ். மறந்துறாங்க. whom Jupiter அங்க ஜோன் பார்த்தா later turned into the two bright constellation twins of Gemini adorning the girdles of heaven. அதாவது வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து பிரைட் கான்ஸ்டலேஷன், மிகச்சிறந்த ஒரு பொசிஷனை சொல்ல வராங்க. ஸோ அந்த ஒரு அற்புதமான சிச்சுவேஷன், வேற ஒண்ணுமே கிடையாது. ஹெவன்ஸ் பிரைட், ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் டன். ஸோ the 2/4 facing river side received those two fur birds. So here I tell you, அவர் அங்க ஆரம்பத்தில் நம்ம ஸ்வான்னு சொன்னார் பாத்தீங்களா, அதுக்கான அந்த பிளெஸிங்ஸை கொடுத்தாரு பாத்தீங்களா. Here he compares those two swans are nothing but the brides, two brides. அவங்க யாருன்னு பாருங்க, two brides are whom Lady Elizabeth and Lady Catherine. so நம்மளுக்கு வந்து பிரைட் க்ரூமையும் பிரைட்ஸையும் டைரக்டா மென்ஷன் பண்ணாம Earl of Essex வச்சு அவர் பேரை கூட டைரக்டா மென்ஷன் பண்ணாம வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து கிராஜுவலா நம்மளுக்கு வந்து அழகா வந்து போர்ட்ரே பண்ணிருக்காரு ஸ்பென்சர். ஸோ நம்மளுக்கு வந்து who are all those two bridegrooms அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், ஹென்ரி கில்ஃபர்ட் அண்ட் வில்லியம் பீட்டர். அண்ட் தென் இவங்களுடைய பிரைட் யாராருன்னு பார்த்தா வந்து லேடி எலிசபெத் அண்ட் லேடி கேத்ரின். ஸோ இந்த லேடி எலிசபெத் தான் லேடி கேத்ரின் தான் இந்த டூ ஸ்வான்ஸா கம்பேர் பண்றாங்க. ஸோ ஹியர் the secret is revealed அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ அழகா சொல்லியாச்சு. ஸோ இங்க பாருங்க, அந்த Earl of Essexக்கு முன்னாடி, அதாவது வந்து இதுல பாருங்க ஸ்பென்சர் வந்து நார்மலா அவர் வாழ்ந்த இடம், அந்த இடத்தினுடைய தன்மை, அதை சுத்தியில இருந்தவங்க, அதுல இருந்து ஒரு பெக்யூலியரான ஒரு சிறப்பான ஒரு மனிதரை பத்தி சொல்லிட்டு அவங்களுடைய வாரிசுகளாக சொல்லப்படக்கூடிய அந்த ரெண்டு நபர்களை பத்தி அதுல சொல்லும் போது வந்து சோ இந்த ஒரு சீக்வன்ஸ் பார்த்தோம்னா அவ்வளவு பியூட்டிஃபை பண்ணி அழகா கொடுத்திருக்காரு. ஆரம்பத்துல இருந்து சாதாரணமான ஒரு வெட்டிங் that would have happened normally. ஆனா ஸ்பென்சரோட பார்வையில வந்து அது நேச்சரை ஃபுல்லா அடோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஈவெண்ட்டை உள்ளுக்க கொண்டு வராரு. அதுவும் வந்து ஜஸ்ட் 2 ஸ்டான்சஸ், தட்ஸ் இட். அதாவது லாஸ்ட் ஸ்டான்ஸால தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே டீடைலா கொடுக்குறாரு. ஸோ ஹியர் ஐ என் த பிரத்தலாமியன். உங்களுக்கு சொல்றேன், இதுல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த வீடியோல வந்து எல்லோ கலர் டிண்ட்ல நான் கொடுத்துருக்கேன். யூ கேன் மார்க் இட். இதான் வந்து மேக்சிமம் பாசிபிள் கொஸ்டின்ஸ். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பார்த்தாச்சு. இதுல வந்து பிரத்தலாமியன்ல இதை தாண்டி நம்மளுக்கு பாசிபிள் கொஸ்டின்ஸ் என்னன்றது நம்மளுக்கு பார்த்தோம்னா வந்து ஸ்பென்சரை பத்தி கேட்கலாம். இன்னும் ஐ ஹேவன்ட் இன்ட்ரோடியூஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அதை நான் கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். அது ஒரு சின்ன லாகிங் இருக்கலாம். மற்றபடி பிரத்தலாமியனை பத்தி அதுல இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ், பாசிபிள் கொஸ்டின்ஸ், இனிமேல் கேட்பதற்கான வாய்ப்புள்ள கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம டீடைல்டா பார்த்தாச்சு. இதுல வந்து நீங்க வந்து இந்த கிரீக் காட்ஸை மட்டும் யூ ஷுட் ரிமெம்பர். அண்ட் தென் அந்த சில டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த கிரீக் வேர்ட்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்திக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு இது ரொம்ப 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 சிம்பிளா இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், இட்ஸ் எவ்ரிதிங் அப் டு யுவர் ஹேண்ட்ஸ். When you keep on listening all those things again and again, that will help you a lot. And keep on one thing I'll tell you, that ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு வந்து திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வந்து அது வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சு போகும்போது வந்து அந்த பத்திய விஷயங்களை வந்து நம்மளுக்கு ஒன்ஸ் இட் வில் கெட் ஸ்டோர்ட் இன் யுவர் மைண்ட். நீங்க மறுபடியும் அதை ப்ரிப்பேர் பண்ணுற அவசியமே கிடையாது. ஸோ லைக்வைஸ் நான் இப்ப இருந்து வந்து அடுத்தடுத்து நாங்க ப்ரொமோட் பண்ணும்போது வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஜஸ்ட் யூ ஷுட் மேக் இட் யுவர் செல்ஃப் வெரி கிளியர் அப்படின்றத நாங்க சொல்றோம். வேற ஒண்ணும் கிடையாது. அகைன்
இது எல்லாத்தையுமே மறுபடியும் from the beginning first stanzaல first lineல இருந்து இந்த last line 10th stanzaல last line 180th line வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து just இந்த நாம் paraphrase மட்டும் நீங்க பாத்தீங்கனாலே போதும் உங்களுக்கு 1 mark that be very much clear. நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு சின்ன ரிவிஷன் கொடுக்கும் போது வந்து உங்களுக்கு ஓவராலா வந்து எல்லா விஷயமும் you could easily grasp it. And again I'll tell you that if you have any doubts, சார் சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து டவுட்டா இருக்கு, சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு இன்னும் டீடைலா டிஸ்கஸ் பண்ணணும்னு even if you feel, just go with the comment part and that's what I'm expecting. Comment section போங்க and here just we have given the phone number and you can just we are going to offer online classes and please enroll your name and everything and that will be helping you a lot for clarifying your doubt. Just need not to wait for the exam will be you have to wait for the notification of the examination. So it's time for you to start preparation. When the moment the exam the notification comes, from then onwards you should take the proper method of revising all those things. That's very important. ஏன்னா எக்ஸாம் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம், எக்ஸாம் கால்பார் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்ன முடிவு பண்ணிக்குவோம்னு நீங்க இப்ப நினைச்சீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷனுக்கே டைம் ஓடிடும், ரிவிஷனுக்கு டைம் கிடைக்காது. நிறைய பேர் எங்கள்கிட்ட சொல்லி சஜஸ்ட் பண்ணது என்னன்னா வந்து சார் எங்களுக்கு ரிவிஷனுக்கு வந்து அதாவது வந்து எக்ஸாம் கால்பார் பண்றதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரிவிஷன் அப்போ வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்பப்போ நாங்க வந்து ரிவிஷனுக்கு உங்களுக்கு நிறைய டாக்டிக்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்போம். நீங்க அப்படியே தரவா படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா வந்து எக்ஸாம் கால நீங்க உட்கார்ந்தோடனே வந்து எல்லாமே ஈஸிலி யூ கேன் மார்க் இட். ஜஸ்ட் வாட் we are looking for is your troubles must be reduced, your achievement must be increased. That's what we are expecting. All the best students, keep on listening, following our videos and will help you a lot for achieving your goal. Thank you so much.